எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் என்பது எழுதப்படாத விதியாகவே இருந்து வருகிறது. அதை எதிர்த்து திண்டுக்கல்லில் எம்ஜிஆர் ஆதரித்த வேட்பாளரும் அதன் பிறகு ஆர்கே நகரில் செந்தில் பாலாஜி ஃபீல்ட் அவுட் செய்த தினகரனும் ஜெயித்தார்கள். 2006 to 2011 திமுக ஆட்சி நடந்தது. அந்த திமுக ஆட்சி 5 வருடம் முழுதாக முடியும் 6 மாதத்திற்கு முன் பெண்ணாகரத்தில் இடைத்தேர்தல் வந்தது. அதில் திமுக ஆளுங்கட்சி என்பதும் திமுக தான் ஜெயித்தது. இருந்தாலும் பாமக 2வது இடத்திற்கு, அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. ஜெயலலிதா அம்மா கட்சியின் பொதுச்செயலாளர் இருந்த பொழுதே, உயிரோடு இருந்த பொழுதே அந்த நிலைமை. ஏனென்றால் பாமக செல்வாக்குள்ள தொகுதி தான் அது. வன்னியர் சமுதாயத்தின் மெஜாரிட்டியாக இருக்கும் தொகுதி பெண்ணாகரம். அதே போலத்தான் விக்கிரவாண்டியும். அதனால் பாமக அதிமுகவுடன் கூட்டணி சேராத நிலையில் எப்படியும் நாம் நின்றால் 3வது இடத்துக்கு தள்ளப்படுவது உறுதி என்ற காரணத்தால் எடப்பாடி அவர்கள் கௌரவமாக தேர்தல் நிற்காமல் ஒதுக்கிக் கொண்டார். ஆனால் சென்ற முறை இதே விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் வந்தது. அப்பொழுது எடப்பாடி ஆளுங்கட்சி முதலமைச்சராக இருந்ததாலும் பாமக அதிமுக கூட்டணி இருந்ததாலும் விக்கிரவாண்டியில் அதிமுக ஜெயித்தது. கடந்த ஆட்சியில் அதிமுக போட்டியிடாததால் அதிமுக ஓட்டு எனக்குத்தான் என களத்தில் உள்ள 3 பேருமே மார்தட்டி கொள்கின்றனர். வளர்கிற கட்சியான நாம் தமிழர் கட்சியும் வளர்ந்த கட்சியான பாமகவும் கேட்பது கூட பரவாயில்லை. ஆனால் வளர்ந்து உச்சத்தில் இருக்கிற திமுகவே, அதுவும் ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டே எங்கள் ஆட்சியின் சாதனைக்காகவே ஓட்டு கிடைக்கும் என்று கூறாமல், எம்ஜிஆர் முதலில் திமுக சின்னத்தில் தான் நின்று ஜெயித்தார், உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயித்தார். அது மட்டுமல்லாமல் இரண்டுமே திராவிட கட்சி, அதனால் அதிமுக ஓட்டு எங்களுக்குத்தான் என்று திமுக சொல்வதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. அதுவும் பரம எதிரியான அதிமுகவின் ஓட்டு திமுக கிடைக்கும் என்று கூறுவது சற்றும் ஏற்புடையதாக இல்லை. எங்கள் ஓட்டு வங்கியே எங்களுக்கு போதும் என்று கூறுவதுதான் அவர் கௌரவமாக கூற வேண்டும். அதுதான் அவர்கள் கெத்தாக இருக்கும். ஒருவேளை இவர்கள் இருவருமே போட்டிருக்கும் அண்டர்கிரவுண்ட் கூட்டணியால் மைண்ட் வாய்ஸ் என்று ஓப்பனாக பேசுகிறார்கள் என்னமோ தெரியவில்லை. எப்படியோ ஓட்டு போடும் ஜனங்கள் தான் முட்டாள் என்பது நிதர்சனமான உண்மை.